ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற படம் அரணம். பிரியன் அவர்களுடைய டைரக்ஷனில் மற்றும் அவரே நடித்து வெற்றிகரமாக வெளிவந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரணம். அரணம் படத்தினுடைய டைரக்டர் பிரியன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நௌஷத் மற்றும் நிதின் கே ராஜ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாஜன் மாதவ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் PK. அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரியன் அவர்களோட சேர்ந்து லகுபரன், கீர்த்தனா, வர்ஷா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த அரணம் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னர்ல எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம். ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படுது. அந்த சொத்து வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்காம அவங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஹாரர் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த அரணம். ஸோ அரணம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஹாரர் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருமே நுனி சீட்டில் வந்து உட்கார வச்சு தான் படத்தை பார்க்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். அண்டு சொத்து பிரச்சனை ஒன்று வருது. சொந்த பையனுக்கு எழுதி கொடுக்காம தன்னுடைய சகோதரருடைய 2 பசங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்குறாரு. அண்டு எப்படியும் ஒரு மர்மமான ஒரு முறையில் அவருடைய பையன் வந்து இறந்துடுறாங்க. அது எப்படி இறக்குறாங்கன்றதை பற்றிலாம் எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் அந்த சொந்தக்காரவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சகோதரருடைய மகனுக்கு எழுதி வச்ச அந்த சொத்து வந்து ஓகே நம்ம அந்த வீட்டில் போய் இருக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவரும் வந்து கல்யாணம் ஆன பொண்டாட்டியோட அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களால சந்தோஷமாகவே இருக்க முடியறதில்ல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த வீட்டுக்கு அவருடைய தம்பியும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ தப்பாக தெரியுதே அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்தா கடைசியாக இந்த மாயவன் அப்படின்றவர் தான் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறமா அவருடைய ஆவி அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அண்ட் ஏன் அவர் இறந்தாரு, எப்படி அவர் இறந்தாரு, அவர் இறந்ததுக்கும் நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்லைன்னா அவர் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாரா அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்க அதை கண்டுபிடிக்கலான்னு இறங்குறாங்க. அண்ட் இறங்குனதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசியா இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்றது தான் படத்தினுடைய முடிவுக்கான ட்விஸ்டா அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிரியன் அவர்களே நடித்து இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஹாரருக்கு ஏற்ற மாதிரியான கொஞ்சம் கூட வந்து குறைச்சல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து பயப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஏற்படக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை, அண்ட் சொத்து பிரச்சனைக்கு அப்புறமா மர்மமான முறையில் ஏற்படக்கூடிய கொலை, அண்ட் ஒரு கொலையோட முடியாமல் இன்னும் அடுத்தடுத்து கொலைகளாக வந்து தொடர்ந்து வருது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம்புறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மேலேயும் சந்தேகப்படுற விதமாக இந்த கதைக்களம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் கடைசியாக எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட இந்த கதை வந்து முடியறது இன்னும் கூடுதலான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தருதுந்தாங்க சொல்லி ஆகணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஹாரர் படங்கள் எல்லாமே வந்து காமெடி கலந்து வரக்கூடியதாக இருக்குது. அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க நம்மளை வந்து நடுங்க வைக்கணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியான கதைக்களத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாருன்னு தாங்க சொல்லி ஆகணும். அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாஜன் மாதவ் அவர்களும் ஒவ்வொருத்தரையும் பயப்படுத்துகிற விதமாக அவருடைய இசை அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டாக வாங்கியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய காட்சி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒளிப்பதிவு அதிகமாகவே பேசியிருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எஸ், ஹாரர் படம்னும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ், CG ஒர்க் இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி அப்படின்னாலும் அதில் நம்மளை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி பயன்படுத்த முடியுமோ அதை ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த அரணம் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த வீக்கெண்டை ரொம்பவே த்ரில்லிங்காக கொண்டாடுங்க.